ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் மேக்கர் அனிதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தங்கமயிலோட டிஜி கோல்டு பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கோல்டு ரேட் பர் கிராம் 7080 ருபீஸ், சில்வர் ரேட் பர் கிராம் 98 ருபீஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். டிஜி கோல்டு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாவே ஃபஸ்ட் ஐக்கான் அங்கே காமிக்கும், தங்கமயிலோட ஐக்கான். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதில் வந்து மினிமம் 100 ருபீஸ்லேருந்து நீங்கள் கோல்டு வந்து வாங்க ஆரம்பிக்கலாம். இதோட மெச்சூரிட்டி டேட் பார்த்தீங்க அப்படின்னா 330 டேஸ், கிட்டத்தட்ட 11 மந்த்ஸ் நமக்கு வருது. இது வந்து கூகுள் பே, ஃபோன்பே, அதுக்கப்புறம் நம்ம எல்லா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மூலமாகவும் நம்ம இந்த ஆப்பில் கோல்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 75 நாள் வரைக்கும் நமக்கு 5% தராங்க. 76 நாள்லேருந்து 150 நாள் வரைக்கும் 3.75% வரைக்கும் நமக்கு தராங்க. 151 நாள்லேருந்து 225 நாள் வரைக்கும் 2% தான் தராங்க. 226லேருந்து 300 நாளுக்கு 0.7% தான் தராங்க. இதே 301 நாள்லேருந்து 330 நாள் வரைக்கும் நமக்கு 0%, அதாவது கடைசி 30 நாட்களுக்கு நமக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே தரதில்ல. இதே 1லேருந்து 75 நாள் வாங்குறதுக்கு நமக்கு வந்து 5% நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு தராங்க. நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 5% நமக்கு அவங்க கோல்டாக நம்ம அக்கௌண்ட்டில் வர வைப்பாங்க, சரிங்களா? அதாவது 100 ருபீஸ்க்கு நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த நாளுக்கான அமௌண்ட்டில் 100 ருபீஸ்க்கு எத்தனை மில்லிகிராம் வருதோ அதை வர வச்சுட்டு 5 ரூபா 5% இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அவங்க தங்கமாகவே நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வர வச்சுருவாங்க. நம்மளுக்கு டெய்லியும் ரேட் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஆப்பில் வந்து டெய்லியும் எவ்வளோ ரேட்டு, என்ன கோல்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது டெய்லியுமே சில்வர் ரேட்டு கோல்டு ரேட்டும் நமக்கு வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து எப்போ ப்ரைஸ் வந்து கம்மி ஆகுதோ அப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறவங்க இல்லை வீட்டில் இருக்கவங்க அப்படின்னா நம்ம இந்த ஆப் மூலமா டெய்லியுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு ஷாப்புக்கு போய் நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் 100 ருபீஸ்க்கு நம்மளால் பர்ச்சேஸே பண்ண முடியாது. அப்படி பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ரெடி ஆகிட்டு திருப்பி போயிட்டு இல்லை டெய்லியும் போகணும் அந்த கடைக்கு வாங்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு நம்மளால் அது வந்து ரெகுலராக பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஆப்பில் நம்ம டெய்லியுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்போ ப்ரைஸ் கம்மியாகுதோ அப்பப்போ நம்ம இமீடியட்டாக போய் நம்ம கோல்டு வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஆப் எல்லாத்தையும் வந்துட்டு மெயினாக டெலீட் பண்ணிடலாம். மீஷோ, அமேசான் இந்த மாதிரிலாம் நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் வந்து குறையும். ஸோ அந்த அமௌண்ட்டையும் நம்ம வந்து கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ 100 ரூபாய்க்கு நீங்கள் அமேசான்லையோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விண்டோ ஷாப்பிங் பார்த்ததுமே அந்த பொருள் வந்து வாங்கணும்னு உங்களுக்கு பிடிக்கும், தோணும். ஆனால் அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். ஒரு சில பொருள்லாம் நமக்கு பார்த்ததுமே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணுறது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த சின்ன அமௌண்ட் கூட அந்த 100 ரூபாய் 200 ரூபாய் கூட இந்த மாதிரி கோல்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த 11 மந்த்ஸ்க்கு அப்புறமா பார்க்கும் பொழுது ஒரு நம்மளாலையும் ஒரு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கும். நம்மளாலையும் தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஹோப்பாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஒரு 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்ககிட்ட கோல்டு இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இந்த மாதிரிலாம் தராங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு 75 நாளைக்கு வாங்கக்கூடிய தங்கத்துக்கு அவங்க 5% இன்ட்ரெஸ்ட்டு தராங்க. அதாவது அந்த 5%மே நமக்கு வந்து கோல்டாக நம்மளுடைய ஆப்லேயே வரவு வச்சுருவாங்க. நம்ம 11 மாதம் கழித்து மெச்சூர் டேட்டுமே நமக்கு இன்றைக்கி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இன்னிலேருந்து 330 டேஸ் முடிஞ்சதும் அந்த டேட் மெச்சூர் டேட் அப்படின்னு நமக்கு வந்து நம்ம ஆப்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மெச்சூர் ஆன டேட்டுக்கு அப்புறமா வாங்கினோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு இந்த பெனிஃபிட் எல்லாமே ஆட் ஆகி வரும். நம்ம அதுக்கு முன்னாடியே வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டுமே வராது. ஸோ அந்த மெச்சூர் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வாங்கிக்கலாம். மெச்சூர் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமே கூட 35 டேஸ் தான் நமக்கு வந்து டைம் இருக்குது அந்த கோல்டாக நம்ம இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடில் தங்கம் வாங்கும் பொழுது திரும்ப திரும்ப நம்ம தங்கம் வந்து வாங்கிக்கிட்டே இருப்போம். ஜஸ்ட் இப்போது ஒரு விளையாட்டு நம்ம விளையாடுறோம் அப்படின்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நம்ம திருப்பி அந்த விளையாட்டு விளையாடிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ 100 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா மறுபடியும் நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி வாங்கும் பொழுது விளையாட்டுத்தனமாக நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். 100 ரூபாய்க்குலாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 100 நம்ம சேர்த்துட்டே போகும்பொழுது 1 கிராம் 2 கிராம் தங்கம் வந்து நம்ம வேலெட்டில் இருக்குது, நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறப்போ அது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
இதே வந்து மற்ற ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா மாதம் இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கட்டணும், மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஃபிக்ஸ்டாக இருக்கும், இவ்வளோ ரூபா நீங்கள் கட்டணுங்கிறதும் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, நீங்கள் எவ்வளோ ரூபா வேணாலும் கட்டிக்கலாம். ஆனால் மினிமம் 100 ருபீஸ் 100 கவுண்ட்ஸில் தான் வரும். 100, 200, 300, 400, 500 இந்த மாதிரி நீங்கள் 100ஸில் எவ்வளோ டைம் வேணாலும் எவ்வளோ மந்த்ஸ் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது அந்த 11 மந்த்ஸ்க்குள்ளே ஒரு மாதம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை இன்னொரு மாதம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கலாம். இப்போது மாத சம்பளக்காரங்க அப்படின்னா மாதம் நம்ம வந்து கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இல்லை தினம் சம்பாதிக்கிறவங்க, இல்லை வாரம் சம்பாதிக்கிறவங்க, இல்லை பிஸ்னஸ் மேன் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ அவங்களுக்கு அமௌண்ட் இருக்கும், அப்பப்போ அமௌண்ட் இருக்காது. ஸோ அமௌண்ட் இருக்கும் பொழுது நம்ம டக்குன்னு இந்த ஆன்லைன் ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஆப் ஓப்பன் பண்ணதுமே நமக்கு வந்து கோல்டோட ப்ரைஸு டிஸ்பிளே ஆகுது, சில்வரோட ப்ரைஸும் டிஸ்பிளே ஆகுது. பர் கிராம் அவங்களே கொடுத்துட்றாங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமை நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய கோல்டு சேவிங்க்கு நம்மளையே அவங்க நேம் வைக்க சொல்லுவாங்க. ஸோ அனிதா கோல்டு சேவிங்ஸ் அப்படின்னு நான் வந்து வச்சுருக்கேன். இங்கே நம்மளோட கோல்டு சேவிங் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லையா, நம்மளோட பாஸ்புக்கோட நம்பர் வந்து இங்கே மேலே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்மளோட நேம், நம்ம என்ன நேமில் இந்த கோல்டு ஸ்கீம் வந்து சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அடுத்து வந்து கோல்டோட வெயிட்டு, பெனிஃபிட்டு, ரிவார்ட்ஸு. இப்போ பாருங்கள், கோல்டு வெயிட் சேவ்டு வந்து நான் 0.154 கிராம்ஸ் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு பெனிஃபிட் வந்து 0.008 கிராம்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நான் வந்து 0.162 கிராம் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். என்னோடய டேட் ஆஃப் மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா October 14, 2025. ஸோ நான் இப்போது டார்கெட் வந்து செட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்போது நான் வந்து மொத்தமாக இந்த ஸ்கீம் மூலமா நான் ஒரு 5 கிராம் வாங்கணும், இல்லை 2 கிராம் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து டார்கெட்டும் செட் பண்ணிக்கலாம். டார்கெட் செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ கிராம் சேர்த்திருக்கோம், இன்னும் இவ்வளோ கிராம் சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி அதுவே கால்குலேட் பண்ணி நமக்கு காமிக்கும். இப்போ பாருங்கள், சேவ் நவ். இப்போ நான் வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா சேவ் நவ் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது பாருங்கள். ஸோ இங்கே வந்து கோல்டோட ரேட் மறுபடியும் டிஸ்பிளே ஆகுது. இங்கே பாருங்கள், நம்மளோட பெனிஃபிட்ஸ் வந்து அழகாக இங்கே காமிக்குது. ஸோ 1லேருந்து 75 நாள் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம எந்த டேட்டில் நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், எவ்வளோ கிராம்ஸ் வந்து நமக்கு அவங்க பெனிஃபிட்டாக தராங்க அப்படிங்கிறது இங்கே ஈஸியாக நமக்கு வந்து காமிச்சிடும். இப்போ பாருங்கள், இதில் நம்ம வெயிட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை அமௌண்ட்டாகவும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெயிட்டாக வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ண அதோட வெயிட்டும் இங்கே மாறும், அதோட கிராம்ஸும் இங்கே மாறுது. பாருங்கள், இங்கே பக்கத்தில் அவங்க எவ்வளோ நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க, இவ்வளோ கிராம் வாங்கினா இவ்வளோ பெனிஃபிட், அதாவது நம்ம இப்போ எத்தனாவது நாளுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு இங்கே காமிச்சிடுது பாருங்கள். அதுக்கப்புறமா பெனிஃபிட் இங்கே. ஸோ இந்த மாதிரி காமிக்கும். இல்லை நான் வந்து அமௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்க எல்லாருமே மாறும். ஸோ நீங்கள் அமௌண்ட்டில் ஆட் பண்ணும் பொழுதும் வெயிட்டும் இங்கே மாறும், நமக்கு வரப்போகிற பெனிஃபிட்டும் இங்கே காமிக்கும். எவ்வளோ ரூபா கிராம்ஸ்லேயும் நமக்கு எவ்வளோ ரூபா வெயிட்லேயும் எவ்வளோ பெனிஃபிட் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே நமக்கு ஃபுல்லாகவுமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், செட் டார்கெட். இப்போ நான் ஓவராலாக இந்த 330 டேஸில் எவ்வளோ ரூபா நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், எவ்வளோ கிராம்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இதில் நான் பாருங்கள், இப்போது 1 கிராம் மொத்தமாக நான் 1 கிராம் தான் சேவ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்பில் நான் 1 கிராம் இந்த 330 டேஸில் 1 கிராம் தான் நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நம்ம டைப் பண்ணிடணும். அதாவது இந்த ப்ளஸ் ஆர் மைனஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு இது தெரிஞ்சிடும். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம இந்த மாதிரி ஆனால் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ சேர்த்துட்டோம், இவ்வளோ சேர்க்க போகிறோம் அப்படின்னு நமக்கு வந்து அவங்களே ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இது வந்து நம்ம வாரம் அமௌண்ட் கட்டுறோமா இல்லை மாதம் அமௌண்ட் கட்டுறோமா அப்படிங்கிறத அவங்களே கேட்பாங்க. இது எல்லாமே நமக்கு ஆப்ஷனல் தான். பாருங்கள், இப்போ வந்து வாரம் 1 கிராம் நான் வாங்கணும், வாரம் அமௌண்ட் பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா பாருங்கள், ஆல்ரெடி நான் அச்சீவ் பண்ணிட்டேன். 14.62% நான் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டேன். அப்போ வந்து நான் வாரத்துக்கு 138 ரூபாய்க்கு தங்கம் வாங்கினேன்னா போதும் இந்த ஆப்பில். அப்படி வாங்கணும் அப்படின்னாவே நான் வந்து 1 கிராம், ஒரு வருஷத்தில் 1 கிராம் வந்து நான் அச்சீவ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு அவங்க நமக்கு ரிமைண்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்து இப்போ டபுள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எவ்வளோ கிராம்ஸு எப்போ போய் என்னென்ன டேட்டில் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காமிக்கும். பாருங்கள், இப்போது நான் மொத்தமாக இவ்வளோ ரூபா சேர்த்திருக்கேன், இவ்வளோ கிராம்ஸ் சேர்த்திருக்கேன், இன்னென்ன
நாளில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் அந்த எக்ஸாக்டாக அந்த பாக்ஸை மட்டும் டச் பண்ணிங்க அப்படின்னா அன்னைக்கான கோல்டு ரேட் என்ன, நம்ம எவ்வளோ கிராம் வாங்கியிருக்கோம், எவ்வளோ பெனிஃபிட், இது எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். இந்த ஆப்பில் நம்ம கோல்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கே சேவ் நவுன்னு கொடுத்துருக்காங்களே, அதை கிளிக் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னாவே அடுத்த ஸ்க்ரீனுக்கு போயிடும். ஸோ இங்கே வந்து நம்ம அமௌண்ட்டு பேசிஸில் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ 100 இல்லை 200 இல்லை 300 இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் டச் பண்ண அமௌண்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே நீங்கள் வாங்குகிற அந்த 500 ருபீஸ்க்கு 0.017 கிராம்ஸ் நமக்கு வெயிட் இருக்குது. ஸோ நமக்கு பெனிஃபிட்டாக அவங்க வந்து 0.03 கிராம் தராங்க. ஓகேங்களா, அதை வந்து அமௌண்ட்லேயும் கால்குலேட் பண்ணி நமக்கு காமிச்சிருவாங்க. நம்ம 500 ருபீஸ்க்கு வாங்குகிறோம், 26 ருபீஸ்க்கு வந்து நமக்கு பெனிஃபிட் அவங்க தராங்க. அப்போ டோட்டலாக 526 ருபீஸ்க்கு இன்னைக்கான நாளில் நம்மளோட வேலெட்டில் வர வச்சுருவாங்க. இப்போது நம்ம 500 ரூபாய் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா பாருங்கள் பே நவ் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னாவே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதில் பாருங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் மெத்தட்லாம் இருக்குது. ஸோ எந்த மெத்தடில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண விரும்புகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பே நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் உங்களோட பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து எப்பயும் போல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோல்டு. ஸோ இந்த டிஜி கோல்டு ஸ்கீமில் நம்ம வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டேரெக்டாக போய் வாங்க முடியும், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, நான் டேரெக்டாக போக முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஷாப்புக்கு போயிட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாவே அவங்க காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு அது நீங்கள் வந்து டேரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து கொரியர் மூலயமாவே அனுப்பி விட்டுருவாங்க. ஆன்லைனில் நீங்கள் கோல்டு காயினாகவும் பர்ச்சேஸ் பண்ணலாம், கோல்டு ஜுவல்லரியாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் கோல்டு காயின் ஆர் கோல்டு ஜுவல்லரி எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து மேக்கிங் சார்ஜு வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா. ஸோ இது எல்லாமே நீங்கள் பே பண்ணணும். இதில் வந்து மெயினாக நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் டே 100 ருபீஸ் மினிமம் நீங்கள் 100 ரூபாயிலேருந்து கோல்டு வாங்கலாம். அதுதான் வந்து இதில் மெயின் பெனிஃபிட்டு. ப்ளஸ் மாதம் இவ்வளோ தான் நீங்கள் வாங்கணும்னு இல்லை, எவ்வளோ ரூபா எத்தனை டைம் வேணாலும் எவ்வளோ ரூபாய்க்கு வேணாலும் மாதம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இதில் கிடையாது. ப்ளஸ் இன்னொன்று வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஜிகோல்டு ஆப்பை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்மளோட சேனல் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.